சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு தொடர்ந்து யார் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறிக்கோளாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு சிவாலயம், எனக்கு பிடித்தமான சிவாலயங்கள், எனக்கு திருவண்ணாமலை பிடிக்குது அப்படின்னா, திருவண்ணாமலையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே கொண்டாடக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா பௌர்ணமி. தொடர்ந்து பௌர்ணமி வந்து கிட்டத்தட்ட வந்து 9 பௌர்ணமி அல்லது 21 பௌர்ணமி இப்படி கணக்கு வச்சுருப்பாங்க. திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி விசேஷம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பல ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி இந்தமாரி விசேஷமாக இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் சொல்லக்கூடிய பால் சுவை கொண்ட ஈஸ்வரர், திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாசுனை ஈஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும், சகலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தம் குடித்து வந்தால் சகல விதமான நோய்களும் நம்மளை விட்டு விலகி போகும்னு சொல்லி வச்சுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1ஆக. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னம் அபிஷேகம் ஆச்சுங்களா? அந்த அன்ன அபிஷேகம் சொல்லக்கூடிய அபிஷேகமாக இருக்கலாம். இல்லைன்னா அன்னத்தை பிரசாதமாக அந்த ஈசனுக்கு வந்து படையலிட்டு அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக அமையுதுன்னு சொல்லப்படுறாங்க. ஒரு முறை திருப்பரங்குன்றத்துக்கு போகக்கூடிய அனைத்து விதமான பக்தர்களும் முருகப்பெருமானை மட்டும் தரிசனம் இல்லாமல் அந்த பால் சுனை கொண்ட ஈஸ்வரையும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.